அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோனோட தான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் அதோட இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும். இன்றைக்கு இந்த வீடியோ வந்து புது பொண்ணு மாப்பிள்ளைக்கு விருந்து சாப்பாடு. அதோட வந்து இன்னொரு மீட்டிங்கு போனது. அப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கிளிப் எடுத்து எல்லாம் ஒன்றா சேர்த்து ஷேர் பண்ணி போட்டிருக்கேன். வீடியோ அதனால தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்ட்டு சொல்கிறேன். வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து சாட்டர்டே அன்று எடுத்தது. சாட்டர்டே வந்து லெக்சிகன் ஸ்கூலில் மீட்டிங் இருந்துச்சு. அப்போ அது வந்து இன்வைட் பண்ணியிருந்தேன். அதுக்கு தான் போயிருந்தேன் மகளில். இப்போ அங்கே மீட்டிங் எல்லாம் முடிஞ்சு எல்லா பேரண்ட்ஸுகளும் அவங்களோட கிளாஸுகளுக்கு போனேன். பிள்ளைகளோட கிளாஸுகளுக்கு போனால் தான் அவங்களோட ரிப்போர்ட் ஷீட் பேப்பர் எல்லாம் டீச்சர் அவங்களோட பேர்களை கூப்பிட்டு அவங்களோட கையில் கொடுப்பாங்க. பேரண்ட்ஸ் போகாட்டி அந்த பேப்பர் ரிப்போர்ட் ஷீட் எதுவும் கிடைக்கிறதில்ல. எப்படியும் அன்றைக்கி அந்த லெக்சிகனுக்கு வந்து ஒரு 400 500 பேர் மட்டும் வந்துச்சு. நிறைய கூட்டமாக இருந்துச்சு. இப்போ எல்லாம் முடித்து நான் அங்கேருந்து வர வழியிலே கொஞ்சம் காய்கறி வாங்க இருந்துச்சு. அதைத்தான் வாங்கின்னு வந்தேன். ஏன்னா அடுத்த நாள் வந்து சண்டே அன்றைக்கு வந்து விருந்து சாப்பாடு வச்சிடணும் பகலைக்கு. அப்போ அதுக்கு தேவையான காய்கறிகள் சாமான்கள் எல்லாம் வர வழியிலே வாங்கின்னு வந்துட்டேன். எப்படியும் ஒரு விருந்து சாப்பாடு ஒன்று வச்சோண்டா கொஞ்சம் லிஸ்ட் ஒன்று போட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கி அப்படித்தான் வச்சணுமேண்டா கொஞ்சம் ஒரு பதற்றம் கூட. சரி வருமா சரி வராதா முடிச்சு கேளுமான்னு அப்படி எல்லா காய்கறிகளும் கொண்டு வந்து எல்லாம் பேக் பண்ணி நான் வந்து ஃப்ரிட்ஜிலே போட்டுட்டேன். இந்த கீரை கிழங்கு வந்து பகல் சாப்பாட்டுக்கு சமைப்போம்ட்டு அந்த முள்ளங்கி கீரையும் அந்த கிழங்கையும் இதெல்லாம் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சதால் எனக்கு அப்போ அடுத்த நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே எடுத்து சமைச்சிடலாம்னு தான் எடுத்து வச்சுட்டு இஞ்சி பூண்டு எல்லாம் அதெல்லாம் உரித்து அதெல்லாம் பேஸ்ட் அரைச்சி அதையும் க்ளீன் பண்ணி அதையும் வேறையாக வச்சுட்டு அந்த வீடியோ கிளிப் பண்ணணும். இதோட சேர்க்கல் இல்லாட்டி அவங்களுக்கு வீடியோ லென்த்தி ஆகிரும். இதில் வந்து ஒரு கறி ரெசிப்பியாக ஷேர் பண்ணிக்கிறேன். பீன்ஸ் அதோட பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி போட்டு கறி. அந்த கறியை நீங்களும் ஒரு முறை சரி சமைச்சிப்பாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து பீன்ஸ் பூஞ்சி அதை வந்து நான் ஃப்ரை பண்ணல. அதில் வந்து பொட்டேட்டோ மட்டும்தான் ஃப்ரை பண்ணி எடுத்தேன். இப்படி க்ரீன் கலர் அவங்களுக்கு பீன்ஸ் சமைக்கிறோன்னா நீங்கள் இந்த முறையில் சமைங்க. அடுத்து வந்து பொட்டேட்டோஸ் வந்து வெட்டி அதோட உப்பு போட்டு எடுத்துக்கணும். இன்னும் நல்லா சூடாக வரிசையில் பொட்டேட்டோஸ் உருளைக்கிழங்க போட்டு இன்னும் அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கு முக்கியமாக தேங்காய் பால் கொஞ்சம் கட்டிப்பால் எடுத்து வச்சுக்கோங்க. பொரிச்ச கிழங்கு இப்படித்தான் இருக்கணும். இப்போ இதோட வந்து எப்படி பீன்ஸ் சாப்பிட்டுன்னு பார்ப்போம். ஒரு சட்டியில் ஒரு 2 டேபிள் மாதிரி கரண்டியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாக வரிசையில் வெங்காயம் கடுகு போட்டுக்கணும். அதோட ஒரு பாதி இல்லாட்டி ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்துட்ட பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் மாதிரி சேர்த்து அதை நல்லா கலந்துட்டுக்கணும். அதோட பச்சை வாசனை போகும் அளவுக்கு அதோட கருவேப்பிலை ரொம்ப சேர்த்துக்கணும். சேர்த்த பிறகு நாங்கள் பீன்ஸ் என்ன நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சுக்கணும். இப்போ இதை எண்ணெயோட சேர்த்த பிறகு இதுக்கு வந்து மசாலாக்கள் சேர்த்துக்கணும். மிளகாய்த்தூள் ஒரு பின் சேர்த்துக்கணும். வேண்டாம் இதுக்கு உரப்பு இல்லாமல் தான் சமைக்கிறேன். அதோட மல்லித்தூள் மிளகுத்தூள் மஞ்சத்தூள் சேர்த்து போகிறோம். இதுக்கு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்த பிறகு இன்னும் வந்து டேஸ்ட்டுக்காக மாசித்தூள் சேர்த்து நல்லா இதை கலந்துட்டுக்கணும். மாசி சேர்க்காமலுக்கும் இதை செய்யலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாம் கலந்துட்ட பிறகு இதை அப்படியே மூடி போட்டு வச்சிட வேண்டியதான். கொஞ்சம் எப்படியும் ஃப்ளேமை நல்லா குறைச்சி வச்சு வைங்க. இதோட பச்சை மிளகாய் வந்து 2 கீரல் போட்டு அதையும் போட்டுக்கணும். இப்போ பூஞ்சி வந்து நல்லா வெந்து இருக்காது. இப்படி அரை வேகலாக தான் இருக்கணும், வதங்கின மாதிரி. இதோட வந்து நான் இப்போ உருளைக்கிழங்க சேர்த்துக்க போகிறேன். கிழங்கு நல்லா ஃப்ரை பண்ணி அதை சேர்த்த பிறகு கட்டிப்பால் சேர்த்து இதை அப்படி இறக்கி வச்சிட வேண்டியது. அடுத்த கறி வந்து கத்திரிக்காய் பொரிச்சாக்கில் அது கத்திரிக்காய் வந்து நீங்கள் உப்பு மஞ்சள் போட்டு கட் பண்ணி அதில் போட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதோட வந்து ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்து வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிலை ரொம்பெல்லாம் சேர்த்து நல்லா வதங்க விடணும். வதங்கி வரிசையில் நாங்கள் கூட்டி வச்சு தேங்காய் பால் மசாலாக்கள் எல்லாம் போட்டு கூட்டி வச்சுக்கணும். இதை லிங்க் நான் தாரேன். இதுக்கு முதல்ல நான் வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறேன். அதனால் நான் இதுக்காக வீடியோவாக போடலை, ஷார்ட்டாகவே சொல்கிறேன். இப்போ இதோட வந்து நாங்கள் இது நல்லா வற்றி வெந்து வர சில இந்த தேங்காய் பால் வற்றி வர சில நாங்கள் பொரிச்சு வச்சுருந்த கத்திரிக்காய் இதோட சேர்த்துட வேண்டியதுதான். நாங்கள் கத்திரிக்காயோட கொஞ்சம் கறிமிளகாய் 2 3 அதோட சின்ன கறிமிளகாய் இதெல்லாம் போட்டு பொரிச்சு எடுத்துட்டா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கத்திரிக்காய் சாப்பிட்றது போல் தான் அந்த கறி மிளகாயும் அதோட சோத்தோடு சேர்த்து சாப்பிடுச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த கறியில் இது வந்து நல்லா வற்றி வந்துடும். இப்போ எல்லாம் நாங்கள் வேலையெல்லாம் முடிச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க சில இப்போ ஒரு பாங்க சொல்லி முடியத்தான் அவங்களும் வந்தாங்க. புது பொண்ணு மாப்பிள்ளைனுக்கு எங்களோட மைனி தம்பி தான் புதுசாக கல்யாணம் முடிஞ்சவங்க. அந்த வெட்டிங் வீடியோவெல்லாம் நான் போட்டிருக்கிறேன். பார்க்காதவங்க லிங்க் தரேன், பார்த்துக்கோங்க. எப்படியும் அங்கே வந்த பிறகு கொஞ்சம் நேரம் இருந்து பேசினேன். அன்றைக்கு டைம் வந்து சண்டேன்றதால சரியான வெயில் காலம். இப்போ ட்ரிங்க்ஸுகள் எல்லாம் ஊற்றி கொடுக்க போகிறேன். ஏன்னாட்டு சிலவங்க பெருசாக ட்ரிங்க்ஸ் குடி சாப்பாடு சாப்பிடணும் ட்ரிங்க்ஸ் வேணும் அப்படின்ட்டு ஒரு சில பேர் ட்ரிங்க்ஸை குடிச்சேன் அப்படி தாமதத்தால்
ட்ரிங்க்ஸுக்காக வேண்டி நான் வந்து எதுவும் பெருசாக செய்யலை. கோல்மன்ஸ் தூள் தான் வாங்கியிருந்தேன். அதைத்தான் ட்ரிங்க்ஸ் அதோட லெமன் ஜூஸ் சேர்த்து கரைச்சி எடுத்து தான் நான் அவங்களுக்கு சேவ் பண்ணினேன். இப்போ இந்த விருந்து சாப்பாடு நாங்கள் பெரியசா எங்களுக்கு பெரியசா குடும்பங்கள் அன்னப்படிகளில் அழைச்சல்ல குறைஞ்சது ஒருத்தர் 2 பேரை தான் அழைச்சிருந்தோம். இப்போ நானும் போயிருந்ததால் அவருக்கும் சாப்பாட்டுக்கு அழைச்சிருந்தோம். இப்போ நானும் அல்ஹம்துலில்லாஹ் போய் சேர்ந்துட்டாரு. அவர் துபாயிலேருந்து வெக்கேஷன் வந்திருந்து. இப்போ அவர்கிட்ட காலம் முடிஞ்சு இப்போ அவர் போக வேண்டிய நாளும் நெருங்கிட்டுது. இப்போ நான் ஒரு சாப்பாடு ஒன்று அவருக்கு எப்படியும் கொடுக்க அந்த டைமில் சாப்பாடு கழிச்சிருந்தோம். இப்போ அவரும் வந்து சேர்ந்துருந்தார். இப்போ நான் வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போன டைம் தான். இப்போ பார்த்து நானாக வானம்ட்டார் ரெண்டு அவருக்கு ட்ரிங்க்ஸ் வானம்ட்டு வந்தவங்களுக்கு முதல்ல நாங்கள் வந்து இன்வைட் வந்தது ட்ரிங்க்ஸ் தான் கொடுப்போம். எப்படி வெல்கம் ட்ரிங்க் கொண்டு எது சரி கொடுப்போம். இப்போ ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு எல்லோரும் கொஞ்சம் நேரமாக வீட்டில் இருந்துட்டு எப்படியும் சாப்பாடு வச்ச சேலை எப்படியும் 2 மணி ஆகிட்டு தான் வந்து சாப்பாடு என்னென்னா கீ ரைஸ் சமைச்சிருந்தோம். அதோட வந்து சிக்கன் பீஃப் அப்படி பப்படம் அடுத்தது இந்த பீன்ஸ் கத்திரிக்காய் அடுத்து டெசர்ட்டுக்காக வட்டலாப்பம் செஞ்சுருந்தேன். அடுத்து சிக்கன் ஃப்ரை பண்ணியிருந்தேன். அதோட வந்து பீஃப் கறி சிக்கன் கறி கரட் சாம்பல் சலட் மாதிரி அது செஞ்சுருந்தேன். அடுத்து டல் கறி உண்டாக்கியிருந்தேன் பிள்ளைகளுக்காக வேண்டித்தான். இப்போ இதெல்லாம் எல்லோரும் இப்படி இருந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படி இருந்து பேசி நின்றுட்டு கொஞ்சம் தெரிய வயசு குடும்பங்கள் எல்லோரும் சேர்ந்து ரோட்டில் இருந்தால் ஒருத்தர் பேசியது பிள்ளைகள் விளையாடுறது இப்படித்தான் எல்லோரும் சாப்பாடுகள் முடித்த பிறகு கொஞ்சம் பேசி நின்றோம். ஒரு பிளான் ஒன்று பண்ணினோம் சில்ட்ரன் பார்க்கு போகும்ட்டு பிள்ளைகள் லாஸ்ட்டாக போகல அந்த பிளானும் சரி வரலையேண்டா அடுத்த நாள் ஸ்கூலில் டைமும் போயிட்டுது. இப்போ எல்லோரும் ஒரு 4-5 மணி ஆச்சல் எல்லோரும் அவங்களோட வீட்டுகளுக்கு போயிட்டு சேர்ந்துட்டாங்க. இப்போ பெருசாக தூரங்கள் எல்லோரும் கிட்ட உள்ளவங்க தான் நாங்கள் எல்லோரும். இப்போ நானும் வந்து வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக கொஞ்சம் தூங்கி எழுப்பிட்டு அசரேன்னு தொழுதுட்டு தான் இப்போ ஈவினிங் டைமுக்கு ஒரு பிளேண்டி கொண்டு ஊற்றுவோம்ட்டு இப்போ கேக் தான் கட் பண்ணி கொண்டிருக்கிறேன். இந்த கேக் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது வந்து ஜீப்ரா கேக். உண்மையிலே ஜீப்ரா கேக்கில் வந்து இது வந்து க்ரீம் வச்சு அப்படிலே இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக புதுசாக பார்க்குற மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.